அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். லக்ஷ்மி காலை எழுந்தவுடன் தன் கணவன் நாகராஜுக்கு காஃபி தயார் செய்து வைத்துவிட்டு அவனை எழுப்புவாள். பிறகுதான் எந்த வேலையையும் பார்க்க தொடங்குவாள். காலை 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி விடுவான் அவன். அவன் வேலைக்கு கிளம்பும் முன் லக்ஷ்மியை வேலைக்கு போகாதே, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல என்று ஆரம்பித்து கண்டவன் கிட்ட பல்லை காட்டுற என்று ஒரே ரகளை பண்ணிவிட்டு அவள் சமைத்து வைத்த சாப்பாட்டை கொட்டி கொண்டு கிளம்பி விடுவான். லக்ஷ்மிக்கு ஒரே பிள்ளை. அவன் பெயர் கண்ணன். தற்போது 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்காகவே லக்ஷ்மி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். எப்படியாவது அவனை நன்றாக படிக்க வைத்து விட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தாள். குடிகார அப்பன் மத்தியில் அவன் தினம் படிப்பதே சாதனைதான். தினமும் தகப்பன் செய்யும் ரகளையை காணும்போது எப்படி படிப்பது? பள்ளிக்கூடத்தில் படிப்பதுதான். லக்ஷ்மி வேலைக்கு போகும்போது பேருந்தை பிடிப்பதுதான் தினம் தினம் மிகப்பெரிய சாகசம். இன்றும் அதை பிடிப்பதற்காகவே இவ்வளவு வேக வேகமாக கிளம்பி கொண்டிருக்கிறாள். அதை பேருந்து என்று சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் வேறு என்ன சொல்லிவிட முடியும்? லக்ஷ்மியிடம் வந்த கண்ணன், அம்மா நீங்க அந்த பஸ்ல மட்டும் போகாதம்மா, ப்ளீஸ்மா என்றான். ஏன் கண்ணு என்றாள். அந்த பஸ்ல மட்டும் போகாதம்மா என மீண்டும் சொன்னான். சரிடா கண்ணு என சொல்லிவிட்டு அவனை குளிக்க வைத்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு டிஃபனை தயார் செய்து அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தாள். லக்ஷ்மி திருமணம் முடிந்து வேக வேகமாக ஒரு குழந்தைக்கு தாயாகிவிட்டாள். அதன் பிறகு தன் கணவன் மவுசு தெரிந்து சாமர்த்தியமாக அடுத்த குழந்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. லக்ஷ்மியின் கணவன் கடினமான உழைப்பாளி. மார்க்கெட்டில் வந்திறங்கும் பொருட்களை இறக்கி வைக்கும் தினக்கூலி வேலை. எவ்வளவு பெரிய மூட்டையாக இருந்தாலும் தூக்கிவிட முடியும் அவனால். அதனால் தினமும் 400-500 என்று கிடைக்கும். இருந்தாலும் என்ன பயன்? லக்ஷ்மி செல்லும் போது கொடுக்காத பேருந்து கட்டணத்தையும் சேர்த்து இவன் ஒயின் ஷாப்பில் கொடுத்து விடுவான். அவன் வந்து கொடுக்கும் 50-100 வைத்துக்கொண்டு இன்றைய விலைவாசியில் வாழ்க்கை நடத்த முடியுமா என்ன? அவனிடம் கேட்டால் அடி விழும். இல்லாத வார்த்தைகள் வந்து விழும். பேசாமல் நாம் வேலைக்கு போனால்தான் சரியாகும் என்று நினைத்து பக்கத்து வீட்டு தனம் மூலம் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மி. லக்ஷ்மி ஒரு நிறுவனத்தில் பேக்கிங் போடும் வேலை பார்த்து வந்தாள். தினமும் எவ்வளவு பேக்கிங் போடுகிறோமோ அதற்கு ஏற்றது போல் சம்பளம் வாரம் கையில் கிடைத்துவிடும். தாமதமாக வேலைக்கு போனால் பேக்கிங் போடுவதில் எண்ணிக்கை குறையும். பிறகு சம்பளம் குறையும். அதனால் நேரத்திற்கு வேலைக்கு சென்று விடுவாள் லக்ஷ்மி. அவள் முதலாளி மிகவும் நல்லவராக இருக்க போய் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் அவரிடம் வேலை பார்த்து வருகிறாள். பஸ்ஸில் போகும்போது தன் மகனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள். எதற்காக இந்த பேருந்தில் போகக்கூடாது என்று சொன்னான்? யாராவது ஏதாவது சொல்லியிருப்பார்களா என யோசித்து கொண்டே வேலைக்கு சென்றாள். அன்று இரவு வழக்கம் போல் குடித்துவிட்டு வந்த கணவன் இன்று கொஞ்சம் வித்தியாசமாக பேசினான். அவளை கொஞ்சிக் கொண்டிருந்தான். கண்ட படத்தை பார்க்க வேண்டியது, வீட்டிற்கு வந்து ஏதாவது உளர வேண்டியது என சொல்லிக்கொண்டே அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள். வயிறு முட்டை சாப்பிட்டவன் அப்படியே படுத்து தூங்கிவிட்டான். அடுத்த நாள் வழக்கம் போல் கணவன் கிளம்பி சென்ற பிறகு அவள் அன்று சீக்கிரமாக கிளம்பியதால் கண்ணனை பள்ளிக்கூடத்திற்கு அவளே கூட்டிக் கொண்டு சென்று விட்டாள். கண்ணன், அம்மா நீ இந்த பஸ்ல போகாதம்மா என்றான். ஏன் கண்ணு என்றாள். நான் வேணா சனி ஞாயிறு பள்ளிக்கூட லீவுல மெக்கானிக் ஷாப் இல்லை வேற ஏதாவது கடைக்கு வேலைக்கு போய் பணம் கொண்டு வந்து தரேம்மா என்றான். கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, நீ இதை பத்திலாம் யோசிக்காதடா கண்ணு, அம்மாவுக்கு சம்பளம் கூட்டி தரேன்னு முதலாளி சொல்லியிருக்காரு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி அம்மா அந்த பஸ்ல போக மாட்டேன், நீ நல்லா படிச்சு பெரியவனான பிறகு வேலைக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு அவனை பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து கிளம்பினாள். அந்த பஸ்ல பெண்களுக்கு இலவசம், டிக்கெட் கட்டணம் எதுவும் கிடையாது. அதனால் தான் லக்ஷ்மி எப்போதும் அந்த பேருந்தில் செல்வாள். பேருந்தை விட்டுவிடாமல் இருக்க வேகமாக கிளம்பி கொண்டிருந்தாள். இவள் ஏறக்கூடிய பேருந்து நிறுத்தத்திற்கு வரும்போதே நிரம்பி வழியும். நிற்கக்கூட இடம் இருக்காது.
இருந்தாலும் அதில்தானே இலவசமாக போக முடியும். மற்ற பேருந்தில் கட்டணங்களை எல்லாம் நினைத்தாலே தலை சுற்றும். அந்த பேருந்துகளில் ஏறினால் தினம் தினம் சம்பாதிப்பதில் பாதியை பஸ் கட்டணத்திற்கே கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வர வேண்டியதுதான். சுரேஷ் என்ற திருடன் இன்று அந்த பேருந்தில் ஏற வேண்டும் என முடிவு செய்து தன் வீட்டிலிருந்து கிளம்பி கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேருந்தில் ஏறுவது அவன் வழக்கம். இன்று லட்சுமி ஏறக்கூடிய பேருந்தில் ஏறலாம் என முடிவெடுத்து கிளம்பினான். சுரேஷ் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது படிப்பு மண்டையில் ஏறவில்லை என்று பள்ளிக்கூடம் போவதையே நிறுத்திவிட்டான். கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தவன் இப்போது எந்த வேலைக்கும் செல்வது இல்லை. ஊர் சுற்றுவதையே தொழிலாக கொண்டு சுற்றி கொண்டிருந்தான். அவன் அடிக்கடி வீட்டில் தன் தாயிடம் பணம் கேட்டு சண்டை போடுவான். அவளும் வேறு வழியில்லாமல் கையில் இருக்கும் சிறு தொகையை கொடுத்து அனுப்பிவிடுவாள். லட்சுமி வீட்டில் கிளம்பி கொண்டிருக்க அவள் ஏறக்கூடிய பேருந்து நிலையத்தில் எங்கு செல்கிறது என்கிற எந்த போர்டும் இல்லாமல் எதற்காக நிற்கிறோம் என்பதும் தெரியாமல் நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் டீக்கடையில் நின்று டீயும் வடையும் குடித்துக்கொண்டு தினசரி பேப்பரை புரட்டி கொண்டிருந்தனர். டிரைவர் இதற்கு மேல் வேண்டாம் என பேப்பரை விட்டுவிட்டு ஒரு வழியாக பேருந்தை நோக்கி நடந்தார். டிரைவர் கிளம்பி போவதை பார்த்து கொண்டே நடத்துனர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்து கொண்டிருந்தார். டிரைவர் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து பஸ்ஸை ஸ்டார்ட் செய்ய பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் பேருந்து எங்கு செல்கிறது என்பதை பார்க்க அது எங்கு செல்கிறது என்ற போர்டு இல்லாமல் வெறுமனே இருந்தது. அதே நேரத்தில் லட்சுமி வீட்டில் மீதம் இருந்த வேலைகளை செய்து முடித்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்ப தயாரானாள். டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் செய்ததை கவனித்த நடத்துனர் வேகமாக வந்து பஸ்ஸில் ஏறினார். பஸ் நகர்ந்து கொண்டிருக்க மக்கள் கூட்டம் எங்கு போகக்கூடிய பேருந்து என்று அலைமோத நடத்துனர் போர்டை தேடிக் கொண்டிருந்தார். பஸ் பேருந்து நிலையத்தின் பாதி தூரம் நகர்ந்த பின்புதான் போர்டை எடுத்து மாட்டினார் நடத்துனர். தாங்கள் போகும் பேருந்துதான் என்பதை அறிந்த மக்கள் வேகமாக ஏற முற்பட வண்டி வேகம் எடுத்து வாயிலை நோக்கி நெருங்கியது. பின் வேறு வழியில்லாமல் லேசாக நின்று பின் வெளியேறியது. பஸ்ஸில் கொஞ்ச பேர் மட்டுமே ஏறியிருந்தனர். அவர்களும் ஓடும் பேருந்தில் ஏறுவது போல் ஏறியவர்கள். அதில் சில பெண்களும் ஏறியிருந்தனர். அவர்கள் நடத்துனரிடம் சண்டைக்கு போக பதில் சொல்லாமல் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தார். 2-3 நிறுத்தங்கள் தான் பேருந்து பெண்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. இந்த வண்டிக்காகவே காத்து கிடந்த பெண்கள். எனவே கூட்டத்தால் பஸ் தள்ளாடியது. சில ஆண்கள் தெரியாமல் இந்த பேருந்தில் அவசரத்தில் ஏறிவிட்டோமே என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமல் சென்றது. இந்த பஸ்காகவே காத்து நின்றவர்கள் திட்ட ஆரம்பித்தார்கள். மகன் எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்துவிட்டது. இதை சமாளிப்பது எப்படி? தினம் தினம் கண்ணன் இப்படி பேசினால் என்னவாகும்? அவனது படிப்பையும் இது பெரிதாக பாதித்து விட்டால் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். இதை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும். முதலாளியிடம் இது குறித்து பேசலாமா? ஊதியம் கொஞ்சம் கூடுதலாக கிடைத்தால் இந்த பிரச்சனையை முடித்து விடலாம் என்று அவளுக்கு தோன்றியது. ஊதியம் கூடுதலாக கேட்கலாமா? சிந்தித்து கொண்டே பேருந்து நிறுத்தத்தில் நின்றாள். அருகில் இருந்தவர்களிடம் பேருந்து போய்விட்டதா என கேட்டுக்கொண்டாள். பஸ் ஆட்களை இறக்கிவிட மட்டுமே நிற்பதாக இருந்தது. ஆட்கள் இறங்க வேண்டும் என சொன்னால் மட்டுமே நிற்கும். அதுவும் பேருந்து நிறுத்தத்தையும் தாண்டி சென்று நிற்கும். பஸ் லட்சுமி நிற்கும் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பேருந்து நிறுத்தத்தில் இருந்தவர்கள் அனைவரும் பஸ்ஸில் ஏற தயாராக பஸ் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் கொஞ்ச தூரம் தள்ளி சென்று நின்றது. லட்சுமி வேகமாக ஓடி சென்று பேருந்தில் ஏற முயல பஸ் இறக்கிவிடும் ஆட்களை இறக்கிவிட்டு கிளம்ப லட்சுமி ஒரே மூச்சாக ஓடி சென்று பேருந்தில் ஏறிவிட்டாள். நிற்கக்கூட இடமில்லாத பேருந்தில் படிக்கட்டு அருகிலேயே நின்று கொண்டாள் லட்சுமி. அடுத்த ஸ்டாப்பில் சுரேஷ் ஏறினான். பஸ்ஸின் பின்னால் உள்ள படிக்கட்டில் ஆண்கள் அதிகமாக தொங்கிக் கொண்டு வருவதை பார்த்து 2 ஆண்கள் மட்டும் முன்படிக்கட்டில் ஏறினார்கள். அதில் ஒருவன் சுரேஷ். சுரேஷுடன் ஏறியவன் வேறு யாரும் அல்ல,
அவன் நண்பன்தான். ஆனால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தெரியாதவர்கள் போல் நின்று கொண்டனர். சுரேஷ் படிக்கட்டு அருகில் நின்று லட்சுமியின் பின்னால் வந்து இடித்து கொண்டு நின்றான். டிரைவர் வேகத்தடை என பிரேக் போட லட்சுமி மேல் கண்ட இடங்களில் சுரேஷின் கைப்பட்டது. பொறுத்து கொள்ள முடியாத லட்சுமி கூட்டத்தில் தள்ளி கொண்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று கொண்டாள். சுரேஷின் நண்பன் இன்னொரு பெண்ணை இடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அடுத்த ஸ்டாப் வர சட்டென்று இருவரும் வேகமாக கீழே இறங்கிவிட்டனர். சுரேஷ் லட்சுமியின் பர்ஸை எடுத்துக்கொண்டு இறங்கிவிட்டான். அவர்கள் இறங்கிய பிறகு 5வது ஸ்டாப்பில் லட்சுமி இறங்கினாள். இறங்கியவளுக்கு அதிர்ச்சி. தன் சாப்பாடு கூடையில் வைத்திருந்த பர்ஸை காணவில்லை. இடித்துக்கொண்டு தனது கவனத்தை திசை திருப்பி பர்ஸை எடுத்துக்கொண்டு இறங்கிவிட்டான் என தெரிந்து திட்டிக்கொண்டே நடந்தாள். வேலை விட்டு வரும்போது தன் மகனுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி வரலாம் என வைத்திருந்த 100 ரூபாயும் சேர்த்து பர்ஸோடு போய்விட்டது. வாய்க்கு வந்த வார்த்தைகளில் திட்டிக்கொண்டே நடந்தாள். இப்படி நடக்கும் என்று யோசித்து கண்ணன் இந்த பஸ்ஸில் போக வேண்டாம் என்று சொல்லியிருப்பானோ? இல்லை, அந்த அளவுக்கு யோசிக்க அவனுக்கு வயது இல்லை. இப்படி கண்டபடி இடிபடுவது பற்றி யாராவது அவனிடம் பேசியிருப்பார்களா? அல்லது யாராவது பேசுவதை கேட்டிருப்பானோ என யோசித்து கொண்டே வேலைக்கு சென்றாள். வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தாள். முதலாளி கூப்பிடுவதாக தகவல் வரவும், இப்படி நம்மை இதுவரை அழைத்ததில்லையே, அதுவும் வேலைக்கு இடையில் ஏன் கூப்பிட வேண்டும் என யோசித்தவள் வேலையை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து முதலாளியின் அறைக்கு போனாள். அங்கு முதலாளியை தவிர வேறு யாரும் இல்லை. அவளது இதயம் திக் திக் என படபடத்து கொண்டு இருந்தது. முதலாளி என அழைத்தாள். அவர் குனிந்து ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்தவர் நிமிர்ந்து அவளை பார்த்தார். வா லட்சுமி, போன வாரம் கம்பெனிக்கு நல்ல வருமானம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆர்டர் ஒன்றும் கிடைத்துள்ளது. கம்பெனியை விரிவுபடுத்த போகிறேன். மேலும் நிறைய பணியாளர்கள் நியமனம் செய்யலாம் என்று இருக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், வந்த வருமானத்தில் உனக்கு போன வாரத்திலிருந்து ஊதியத்தை கூட்டியிருக்கிறேன். தொடர்ச்சியாக வேலை செய்யும் இந்த கம்பெனியின் மிக முக்கியமான விசுவாசி நீ. எனவே உனது ஊதியத்தை கூட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். மேலும் போன வாரத்திற்கான ஊதியம் ஏற்கனவே உனக்கு கொடுத்து விட்டேன். ஆதலால் போன வாரத்திற்கான கூடுதலான ஊதிய உயர்வை மட்டும் இப்போது கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளிடம் கொடுத்தார். முதலாளிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து வேலையை பார்க்க போய்விட்டாள். பின்பு மாலை வேலை முடித்து வெளியே வந்தவுடன் தன் மகனுக்கு பேக்கரி கடையில் பிடித்தவற்றை வாங்கி கொண்டு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் வழக்கமாக ஏறும் இலவச பேருந்து வர இன்னும் 5 நிமிடம் இருந்தது. அதற்குள்ளாகவே சொகுசு பேருந்து ஒன்று வந்து நிற்க மகனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் உடனே அந்த பேருந்தில் ஏறிவிட்டாள். எப்போதும் நின்று கொண்டு இடிபட்டு கொண்டே பேருந்தில் வரும் அவளுக்கு முதல் தடவையாக பேருந்தில் இருக்கை கிடைத்தது. போய் அமர்ந்து கொண்டாள். பேருந்து வேகமாக செல்ல அவள் இறங்கும் இடமும் சீக்கிரம் வந்துவிட்டது. பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்து படித்து கொண்டிருந்த கண்ணன் அம்மா சீக்கிரம் வீட்டிற்கு வந்ததை பார்த்து ஓடி வந்து கட்டி கொண்டான். அவள் பேக்கரியில் வாங்கி வைத்திருந்த தின்பண்டங்களை அவனுக்கு கொடுத்தாள். அவன் தலையை வருடி கொடுத்தவாறு, அம்மா, ஏன் நான் தினமும் போகும் பஸ்ல போகக்கூடாதுன்னு சொல்ற என்று கேட்டாள். பள்ளிக்கூடத்துல பிரேயர் நடக்கும்போது செய்தி வாசிப்பாங்கம்மா. அந்த செய்தியில் ஒரு நாள் அதிக பயணிகளுடன் சென்ற பேருந்து பாரம் தாங்காமல் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து அப்படின்னு வாசிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதில் 32 பேர் பலி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பள்ளிக்கூடம் லீவு அன்னைக்கு உனக்கு டாட்டா காட்டுவதற்கு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன்ல, அப்போ நீ பஸ்ஸில் ஏறி போகும்போது அந்த பஸ் சாஞ்சுக்கிட்டே போகும். அதனால தான் அப்படி சொன்னேன். எனக்கு நீ மட்டும்தானே இருக்க என்று தன் அப்பா இருக்கும்போதே அவரை ஒரு மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவன் கூறினான். சட்டென அவனை கட்டிப்பிடித்து கொண்டாள். மேலும் கையில் வைத்திருந்த டிக்கெட்டை அவனிடம் காட்டினாள். அம்மாவுக்கு சம்பளம் கூட்டி இருக்காங்க. அம்மா வரும்போது சொகுசு பேருந்தில் தான் வந்தேன் என சொன்னாள். அப்போ தினமும் சீக்கிரம் வந்துருவியா என அப்பாவியாக அவன் கேட்க,
ஆமாம் என்று சொல்லி அவனை கட்டிக்கொள்ள சந்தோஷத்தில் இருவர் உள்ளமும் நெகிழ்ந்தன. அவளுக்கு அந்த கட்டணம் கொஞ்சம் அதிகம்தான் என்றாலும் மகனுக்காக வேலையில் இருந்து வரும்போது மட்டும் சொகுசு பேருந்தில் சீக்கிரமே வந்து அவனை பார்த்து கொண்டாள். அவன் படிக்கும்போது அவனுக்கு அவளால் முடிந்த உதவி செய்து கொண்டே இருந்தாள். அடுத்த 1-2 மாதங்களில் முதலாளி சொன்னது போல் கம்பெனி விரிவாக்கப்பட்டது. பணியாளர்களை சீக்கிரம் அழைத்து வந்து வேலை வாங்க வேண்டும் என முதலாளி வேன் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். லட்சுமி காலை மாலை என அந்த வேனிலேயே சீக்கிரமாக வேலைக்கு சென்றுவிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வர துவங்கினாள். தன் மகனையும் அன்பாக பார்த்து கொண்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.